ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ இது ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள், பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அந்த லெசன்லேருந்து முக்கியமான ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 70 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வடிவில் தான் இருக்கும் இந்த கொஸ்டின். நீங்க ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. ஸோ இதில் எத்தனை கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண வருது அப்படிங்கிறதையும் பாருங்க. ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கரூருக்கு அருகில் உள்ள ஊர் எது? கரூருக்கு அருகில் உள்ள ஊர் எது? ஆப்ஷன் ஏ பாருங்க, கடலூர், எண்ணூர், மருதூர், உவரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ, கடலூர். செகண்ட் கொஸ்டின், பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை? பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. இதுதான் பண்டைய இந்தியாவில் வந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஆகும். தேர்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் மிக தொன்மையான நகரம் எது? தமிழ்நாட்டின் மிக தொன்மையான நகரம் எது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மதுரை. ஃபோர்த் கொஸ்டின், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மெசபடோமியா நாகரிகம். இதுதான் உலகின் மிக தொன்மையான நாகரிகமாகும். ஃபிஃப்த் கொஸ்டின், மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் 6500. சிக்ஸ்த் கொஸ்டின், தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் முக்கியமானவை எவை? மிக பழமையான நகரங்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல வந்து முக்கியமான நகரங்கள் வந்து எவை? சரியான விடை ஆப்ஷன் சி, மதுரை, காஞ்சி, பூம்புகார். செவன்த் கொஸ்டின், கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பூம்புகார். எய்த் கொஸ்டின் பாருங்க, துறைமுக நகரங்களில் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்கதாக விளங்கியது எது? துறைமுக நகரங்கள்ல மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்கதாக விளங்கிய நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பூம்புகார். நைன்த் கொஸ்டின், பூம்புகார் எந்த கடற்கரையில் வந்து அமைந்துள்ளது? பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வங்காள விரிகுடா. 10th கொஸ்டின், காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் சேர்ந்த ஊர் எது? காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் சேர்ந்த ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பூம்புகார். 11வது கொஸ்டின், புகார், காவிரி பூம்பட்டினம் என்ற புனை பெயர்களை கொண்ட நகரம் எது? புகார், காவிரி பூம்பட்டினம் என்ற வேறு பெயர்களை கொண்ட நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பூம்புகார். 12வது கொஸ்டின், பூம்புகார் எந்த நாட்டின் துறைமுகமாக சங்க காலத்தில் இருந்தது? எந்த நாட்டோட துறைமுகமாக பூம்புகார் வந்து சங்க காலத்தில் இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி, சோழ நாடு. 13வது கொஸ்டின், சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையில் இருந்து பூம்புகார் துறைமுகத்தின் எச்சிறப்பினை தெரிந்து கொள்ளலாம். சரியான விடை ஆப்ஷன் பி, வணிகம். 14வது கொஸ்டின், இரட்டை காப்பிய நூல்கள் எவை? இரட்டை காப்பிய நூல்கள் எவை? சரியான விடை ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பிய நூல்கள். 15வது கொஸ்டின், இவற்றில் பொதுவாக பூம்புகாரின் சிறப்பை பேசும் நூல் எது? பூம்புகாருடைய சிறப்பை பேசும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். 16வது கொஸ்டின், சிலப்பதிகார நாயகி யார்? சிலப்பதிகார நாயகி யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கண்ணகி. 17வது கொஸ்டின்,
17வது கொஸ்டின் கண்ணகியின் தந்தை பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ மாநாய்க்கன். கண்ணகியோட தந்தை பெயர் மாநாய்க்கன். மாநாய்க்கையன் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்கடல் வணிகம். மாநாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகம். கோவலனுடைய தந்தை பெயர் என்ன? 19வது கொஸ்டின் கோவலனுடைய தந்தை பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி மாசத்துவான். 20வது கொஸ்டின் மாசத்துவான் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருவணிகம். 21வது கொஸ்டின் கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று பூம்புகார் மக்கள் கருதியதை விளக்கும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. பூம்புகார் தொடர் வணிகத்தின் காரணமாக வெளிநாட்டவர் பலர் இந்நகரத்திலேயே வசித்ததால் ஏற்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ வெளிநாட்டவர் குடியிருப்பு. 23வது கொஸ்டின் பட்டினப்பாலை ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி கடியலூர் உருத்திரக்கண்ணனார். 24வது கொஸ்டின் பட்டினப்பாலையின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? பட்டினப்பாலையின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் நூற்றாண்டு. 25வது கொஸ்டின் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட விலங்குகள் எவை? சரியான விடை ஆப்ஷன் சி குதிரை. தரைவழி தடங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது? தரைவழி தடங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கருமிளகு. 27வது கொஸ்டின் வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தங்கம். 28வது கொஸ்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ சந்தனம். 29வது கொஸ்டின் தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்ன? தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ முத்து. 30வது கொஸ்டின் கிழக்கு பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்ன? கிழக்கு பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ பவளம். 31வது கொஸ்டின் ஈழத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி உணவுப் பொருட்கள். 32வது கொஸ்டின் கிபி 700 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் எதனால் அழிந்து போனதாக கூறப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி கடல்கோள் அல்லது கடல் சீற்றம். 33வது கொஸ்டின் சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்ற நகரம் எது? சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்ற நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை. 34வது கொஸ்டின் பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் ஆட்சி செய்த நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரை. 35வது கொஸ்டின் பிற்காலத்தில் சோழர்களும் பாண்டியர்களும் நாயக்கர்களும் ஆட்சி செய்து பண்பாட்டு கலப்பு ஏற்பட்டதால் வணிகம் செழித்தது. இதற்கு சான்று மதுரைக்கு அருகில் உள்ள எந்த ஊரில் கிடைத்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கீழடி. 36வது கொஸ்டின் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? சரியான விடை ஆப்ஷன் சி 49. 37வது கொஸ்டின் தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமண பொருட்கள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் ஏ அகில் சந்தனம். 38வது கொஸ்டின் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி உவரி. 39வது கொஸ்டின் பாண்டியர்களின் துறைமுகம் எது? பாண்டியர்களின் துறைமுகம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கொர்க்கை. 40வது கொஸ்டின் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி மதுரை. 41வது கொஸ்டின் மதுரையில் எத்தனை வகை அங்காடிகள் இருந்தன?
41வது கொஸ்டின் மதுரையில் எத்தனை வகை அங்காடிகள் இருந்தன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 வகை அங்காடிகள். நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் இருந்துச்சு. 42வது கொஸ்டின் நாலங்காடி என்பது எந்த பொழுதின் அங்காடி? சரியான விடை ஆப்ஷன் பி பகல் பொழுது. அல்லங்காடி என்பது எந்த பொழுதின் உள்ள அங்காடி? சரியான விடை ஆப்ஷன் ஏ இரவு. 44வது கொஸ்டின் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரை. 45வது கொஸ்டின் பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்டது என்ற புகழுக்குரிய ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரை. 46வது கொஸ்டின் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் இடம்பெற்றுள்ள ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரை. 47வது கொஸ்டின் சந்திரகுப்தரின் அமைச்சர் யார்? சந்திரகுப்தரின் அமைச்சர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சாணக்கியர். 48வது கொஸ்டின் சாணக்கியர் எழுதிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி அர்த்த சாஸ்திரம். 49வது கொஸ்டின் கல்வி கற்பதற்கான இடத்தினை எப்படி அழைக்கிறோம்? சரியான விடை ஆப்ஷன் சி பள்ளி. 50வது கொஸ்டின் மதுரை நகரை சுற்றிலும் யானைகள் செல்லும் அளவிற்கு இருந்த பாதையின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி சுரங்க பாதை. 51வது கொஸ்டின் பள்ளிகள் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்ட ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். 52வது கொஸ்டின் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக எங்கு வந்தார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ காஞ்சி. ஊர்களின் சிறப்பு. புகாரை துறைமுக நகரம் சொல்லுவோம், மதுரையை வணிக நகரம், காஞ்சியை கல்வி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 54வது கொஸ்டின் பாருங்க, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி காளிதாசர். 55வது கொஸ்டின் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி திருநாவுக்கரசர். 56வது கொஸ்டின் நாயன்மார்களுள் முதன்மையானவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி திருநாவுக்கரசர். 57வது கொஸ்டின் இந்திய புனித தலங்கள் எத்தனை? இந்திய புனித தலங்கள் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் பி 7. 58வது கொஸ்டின் 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறிய சீன வரலாற்றாசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ யுவான் சுவாங். 59வது கொஸ்டின் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ காஞ்சி. 60வது கொஸ்டின் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் வாழ்ந்த ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ காஞ்சி. 61வது கொஸ்டின் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சரியான விடை காஞ்சிபுரம். 62வது கொஸ்டின் காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற கோயில் எது? அறுபத்தி 66வது கொஸ்டின் காஞ்சி நகரை சுற்றிலும் காணப்படும் நீர்நிலை எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஏரி. 67வது கொஸ்டின் காஞ்சியில் ஏரிகள் எதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது? காஞ்சியில் ஏரிகள் எதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கால்வாய். 68வது கொஸ்டின் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி காஞ்சி. கல்லணை எந்த மன்னனால் கட்டப்பட்டது? கல்லணை எந்த மன்னனால் கட்டப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி சோழ மன்னனால் கட்டப்பட்டது. ஃபைனல் கொஸ்டின் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை பற்றி அறிய உதவும் ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் எந்த நகரத்தை சுற்றியுள்ளன? சரியான விடை ஆப்ஷன் பி காஞ்சிபுரம்.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் வந்து டோட்டலாக 70 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 70 கொஷினில் உங்களுக்கு எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.